மீசை கொடுவா பார்வை ஆறுமுகம் கைய வச்சா தூள் தூள். இது ஏண்டா அது சினிமா பாட்டாச்சே, என்னடா நீ பாட்டுல தேவன்னு சொல்லி. இது புராணம். புராணமா அது? ஆமா. கதையை பொருத்திட்டி அதோட பொருத்தியாச்சு. சொல்லு பாப்பா. அருவா மீசை கொடுவா பார்வை ஆறுமுகம் கைய வச்சா தூள்னா முருகப்பெருமான் அந்த இருக்காரா? இருக்காரு. ஆமா இருக்காரு. அருவா மீசை கொடுவா பார்வைனா திருச்செந்தூர்ல இப்ப ஐப்பசி மாதம் கந்த சஷ்டி விழா நடந்துச்சு. திருச்செந்தூர்ல முருகன் கோயில்கள் எல்லாமே நடந்துச்சு. அங்க சிறப்பு திருச்செந்தூர்ல தான். அங்கதான் மூல காரணம். அது மூல காரணம். அப்ப இந்த கந்த சஷ்டி எப்படின்னாக்க சூரசம்ஹாரம் தான் அதுக்கு நிறைவு நாள். அப்ப சூரனை வதம் செய்யறாங்க. இந்த அருவா மீசை கொடுவா பார்வைங்கிறது சூரபதுமனுக்கு அப்படி மூச்ச பெருசாச்சு அது அருவா மீசை கொடுவா பார்வை. ஆறுமுகம் கைய வச்சா தூள்னா ஆறுமுகம் என்ற முருகப்பெருமான் வேளால் போய் குத்தியதால் ஒரு பக்கம் மயிலாகவும் மறுபக்கம் சேவலாகவும் போனதா. அதை தான் சுருக்கி அருவா மீசை கொடுவா பார்வை ஆறுமுகம் கைய வச்சா தூள். இதெல்லாம் சரி ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா நிறைய பாடல்களுக்கு விளக்கமே கண்டுபிடிக்க முடியலையே. எப்படி இருக்கு? கண்ணதாசன் ஐயா, பட்டுக்கோட்டை ஐயா, காமு சரிப்பு, உடுமலை நாராயண கவி, முத்துக்குமார், பெரிய பெரிய கவிஞர்கள் எல்லாம் பிறந்து பாடல்கள் எழுதி இன்னைக்கு வரைக்கும் அழியாத காவியங்களாக இருக்கு. அத்தனைக்கு ஒரு காரண காவியங்கள் இருந்தது. கண்ணதாசன் ஐயா எழுதினாரு இசைத்தமிழ் நீ செய்த அருஞ்சாதனைங்கிற ஒரு பாட்டு. சிவபெருமானை பார்த்து திருவிளையாடல் புராணத்துல பாடுற காவியத்துல பாடுற பாட்டு மாளிகை ஐயா பாடுகிறாரு இல்ல. அதுல ஒரு பாட்டு வர பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்பாடி பெற்றவனே. சிவபெருமான் மதுரை என்பதிலே பிட்டுக்கு மண் சுமக்கிறாரு. அதனால பிரம்பால் அடிக்கிறாங்க. மக்களுக்கு எல்லாருக்குமே அது அடி விழுகுது. புராணம் வந்துருச்சா? வந்துருச்சு. அடுத்து சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோன்னு ஒரு வார்த்தை வரும். எங்க சிவலிங்கம் சாட்சி ஒண்ணுச்சு? சிவலிங்கம் எங்கன்னாக்கா அவர் திருநாவுக்கரசர் கல்யாணம் பண்ண இடத்துல. என்னடா ஏன்டா அவசரம்? ஒண்ணு என்ன சொல்ல விடு. தெரிஞ்சது மாதிரி சொல்லிட்டு வேற எதையா சொல்றேன். அப்ப சிவலிங்கம் சாட்சி சொன்னது யாருக்குன்னா ஒரு வைசிய குல செட்டியார் ஒருத்தருக்கு அவங்க அக்கா வீட்டுக்காரர் இறந்துடுறாங்கன்னு செய்தி வருது. அவர் மதுரையில் இருக்காரு. அவங்க குடும்பம் பூம்புகார், காவிரிப்பட்டினம். அங்க போறாரு. அவங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தம்பிக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இவர் இங்க ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்துருச்சு. இப்ப அங்க போன உடனே கல்யாணம் பண்ண விஷயம் தெரியாம அக்காவும் கணவனும் அக்கா வீட்டுக்காரர் இறந்தோன்னு அவங்களை அடக்கம் செய்து விட்டு அக்கா வீட்டு பிள்ளைக்கு வேற யாரும் பாதுகாப்பு இல்லைன்னு கூட்டிகிட்டு வர்றாரு. வர்ற வழியில திருப்புறம்பயம்னு ஒன்று இருக்குது கும்பகோணம் பக்கத்துல. அந்த ஊர் பக்கத்துல வரும்பொழுது இரவாயிருச்சு. இரவு நேரம் படுக்கணும். படுத்திருந்தா அந்த இடத்துல அவருக்கு அரவம் திண்டி இறந்துடுறாரு. இறந்த உடனே பொழுது விடிஞ்சு அழுதுகிட்டு இருக்கிறா. அப்ப இறைவனுடைய திருவருளால திரும்ப உயிர் பெற்று அழுகிறான். ரெண்டு பேருக்கு திருமணம் நடக்குது. எனக்கு இருந்த ஒரே உறவு போச்சே, நான் எப்படி உலகத்துக்கு சொல்லுவேன்னு. அப்படி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த திருமணம் நடந்ததை உலகத்துக்கு சொல்லணுமே யார் சொல்லுவான்னு கேட்கிற போதுதான் அங்க ஒரு வன்னி மரம், கிணறு, சிவலிங்கம் இருக்கு. எங்க இருந்தாலும் நான் உனக்கு சாட்சி சொல்லுவேன்னு சொன்னாரு. மதுரைக்கு வந்தாச்சு. மதுரைக்கு வந்த உடனேயே அங்க பெரிய சர்ச்சை ஆகுது. ஏற்கனவே இருந்த மனைவி வழக்கு தொடுக்கிறா. பாண்டிய மன்னன் வந்துருச்சு. பாண்டிய மன்னன் விசாரணை பண்ணும்போது திருமணம் நடந்தது. யார் சாட்சி? வன்னிமரம், கிணறு, சிவலிங்கம் சாட்சி. சொல்லுமா இங்கே சொல்லுவார்னு சொன்னா அசரீதியாக இன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல ஈசானிய மூலையில் அந்த வன்னிமரம், கிணறு, அந்த லிங்கம் இருக்குல்ல. அதை வச்சுதான் கண்ணதாசன் பாட்டு எழுதினாரு. சாட்சி இருந்தது.